எவர் அருகில் வருவார் என்பதுதான் உண்மையான தத்துவமாகும். அப்படியாக விதிப்படி மார்க்கண்டேயனுக்கு ஆயுள் 16 ஆண்டுகள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அவரின் அந்த நாள் நெருங்க யமன் அவன் உயிரை பறிக்க வந்தான். ஆனால் மார்க்கண்டேயன் யமனிடமிருந்து தப்பிக்க நெற்றியில் திருநீறு பூசி சிவலிங்கத்தை இறுக பற்றி கொண்டான். இருந்தும் யமன் அவன் கடமையை செய்ய வேண்டும் என்று மார்க்கண்டேயன் அருகில் செல்ல சிவபெருமான் யமனை காலால் மிதித்து தள்ளினார். அதிலிருந்து யமன் அவருடைய தூதர்களிடம் எவர் ஒருவர் நெற்றியில் திருநீறு அணிந்து சிவநாமம் சொல்லியபடி இருக்கிறார்களோ அவர்களை விலகி செல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். மேலும் திருநீருக்கு காப்பு, ரட்சை என்றும் பெயருண்டு. நாம் எப்பொழுதும் நெற்றியில் திருநீர் பூசிக்கொள்ளும் பொழுது சிவாய நம என்று நாமம் சொல்லியபடி பூசிக்கொள்ள வேண்டும். இதனால் நம்முடைய மனம் தூய்மை அடைவதோடு தீய சக்திகள் நம்மை அண்டாமல் சிவபெருமான் காத்தருள்வார். Download ShareChat.